Hello my dear students and parents, welcome to Janus Nee Tamil. தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் இருக்கு இல்லையா? ஸோ அஃபீஷியலாக அப்ளிகேஷன் போர்ட்டல் எக்ஸ்டெண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 72,627 அப்ளிகேஷன்ஸ் MBBS BDS கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இதில் கொஞ்சம் ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பார்த்தோன்னா நீட் எக்ஸாமில் தமிழ்நாடுல பாஸ் ஆன பசங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 61,306 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் ஆயிருக்காங்க. பட் அப்ளிகேஷன் மட்டும் எப்படி 72,627 வந்தது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு நேட்டிவா இருப்பாங்க, பட் வேலை செய்யறதுக்காக அவங்க பேரண்ட்ஸோ இல்லை பசங்களோ படிக்கிறதுக்காக வேற ஸ்டேட்ல படிச்சிருப்பாங்க, அங்கேயே நீட் எக்ஸாம் எழுதிருப்பாங்க. பட் அவங்க வந்து தமிழ்நாடு நேட்டிவா தான் இருப்பாங்க, அவங்க தமிழ்நாடுக்கான அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அது ஒன்று. அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டால அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லா கவுண்ட்டையும் சேர்த்து தான் 72,627 ஸ்டூடெண்ட்ஸ் சோஃபார் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா 70,485 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஜூலை 23 லாஸ்ட் டேட் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஈவினிங் 5 PM க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் 1.5 days ஜூலை 27 வரைக்குமே நமக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த 1.5 days எக்ஸ்டெண்ட் பண்ண பீரியட்ல தான் நியூவா 2,142 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 72,627 அப்ளிகேஷன் சோஃபார் இந்த இயர் தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறதோட கவுண்ட். பட் டோட்டலா தமிழ்நாடுல எவ்வளோ MBBS சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 13,999 சீட்ஸ் தான் இருக்கு. அதுல 5,349 சீட்ஸ் மட்டும் தான் கவர்மெண்ட் சீட்ஸ். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8,650 சீட்ஸ் எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், பிரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா? பிரைவேட் காலேஜோட சீட்ஸ் தான் அதிகமா இருக்கு. அதே மாதிரி BDS சீட்ஸோட டோட்டல் கவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 2,200 சீட்ஸ் இருக்கு. டோட்டலா கவர்மெண்ட் காலேஜ்ல 250 சீட்ஸ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல 1,950 சீட்ஸ் இருக்கு. 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட சீட்ஸ் தான் 250. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜஸ் தமிழ்நாடுல எத்தனை இருக்கு, MBBS காலேஜஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 37 காலேஜஸ் இருக்கு. அதுல ஒரே ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ். ஸோ அதுல இருக்கக்கூடிய மொத்த சீட்டையும் ஆட் பண்ணா 5,349 சீட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா தமிழ்நாடுல, எய்ம்ஸ் மதுரை. ஸோ அதுல எக்ஸ்ட்ரா 50 சீட்ஸ் இருக்கு. பட் இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா MCC ஆல் இந்தியா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா? இது வழியா தான் நம்ம எய்ம்ஸ் மதுரையில சீட் வாங்க முடியும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்ல 15% சீட் வந்துட்டு ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 85% சீட் இருக்கு இல்லையா? அது எல்லாமே நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வழியா தான் நம்ம ஃபில் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து டோட்டலா ரிசீவ் ஆன அப்ளிகேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே கரெக்டா இருக்கா, அஃபிஷியலா எல்லா டேட்டாவுமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கான ஷெட்யூல் வரும், எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. MCCல இருந்து அஃபிஷியலா நமக்கு கவுன்சிலிங்கான டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 4 வரைக்கும் ஒரு டைம் பீரியட்ல ரவுண்ட் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகும், ரவுண்ட் 2 எப்போ ஸ்டார்ட் ஆகும், ரவுண்ட் 3 எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஃபைனல் ரவுண்ட் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் டைம் டேபிள் ஷேர் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃபிஷியலா நம்ம சேனல்ல நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் கவுன்சிலிங் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்குள்ள போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் கவுன்சிலிங் பத்தி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தனோ எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கும். எவ்வளோ மார்க் எடுத்தோம்னா ரெஸ்பெக்டிவ் காலேஜ் கிடைக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் சரி கவர்மெண்ட் காலேஜுக்கும் சரி. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி நம்ம பண்ணணும், எந்தெந்த ஆர்டர்ல நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் காலேஜுக்கும் பிரைவேட் காலேஜுக்கும் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங் ப்ராசஸ்.